ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு 32 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் தான் வந்துட்டு கட்டிங் பண்ண போகிறோம். இவங்க பாடி வந்துட்டு 33, சரிங்களா? நம்ம டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்திருக்கோம். 33 அப்படிங்கன்னா நீங்கள் 32க்கும் 34க்குமே தாராளமாக வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் சில அளவுகள் வந்துட்டு கேட்குறீங்கிட்ட பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஆம்போலோட ஹைட் எவ்வளோ வைக்கிறது, ஸோ கழுத்தெல்லாம் வந்துட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ அது வந்து ஆம்கோலை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் பாடியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இதே ஆம்கோல் அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாதிரியான அளவுகள் இருக்கும். ஒரே சைஸ் பாடியாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதிரி அளவு இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டோட உயரம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா பாடிக்கும் ஒரே மாதிரி தான் மெஷர்மெண்ட் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்த பாடி சுற்றளவுள்ள இருக்கிற ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு மெத்தேட் அப்படிங்கிறது எல்லா சைஸ் பாடிக்கும் ஒன்று தான். இவங்களுக்கு இப்படி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மெத்தேட் எல்லாம் ஒன்று தான், அளவுகள் மட்டும்தான் வித்தியாசப்படும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த சைஸ் பாடியாக இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் கட் பண்ண போயிடலாம். நான் பாடியிலேருந்து அளவு எடுத்திருக்கேங்க. ஸோ அதனால் என்னென்ன அளவுகள் வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்லிடுறேன். நான் எப்போவுமே இந்த இடத்துல எழுதிடுவேன். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே அளவு செக் பண்ணி கொடுங்க. நீங்கள் அப்படியே சரி நம்ம இப்படி தானே மார்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தானே இருக்கும், எக்ஸாக்டாக தானே இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாடி சுற்றளவு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். உயரம் வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நான் எப்போவுமே தைக்கிறதுக்கும் சேர்த்து ஒட்டுக்காக தான் விட்டுக்குவேன், தனித்தனியாக விட மாட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அளவு வைக்கிறப்போ. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பின்பக்க பாடி சுற்றளவு 18.5. ஸோ அதில் பாதி 9.25. ஸோ 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு பார்த்தீங்கன்னா 7.75.1. ஸோ 7.75.1 இங்கே மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து 1 இன்ச்சு வந்துட்டு பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக விட்டுருக்கோம். விட்டுட்டு இந்த 2 மார்க்கையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த 0.1 அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அதை 2 இது பண்ணுறீங்க கூட்டுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு வரும். இப்போ வந்து 15.25 அப்படின்னா 7.5.1 வரும். ஸோ அதுக்கு தான் அந்த புள்ளி. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு புள்ளி தானே அப்படின்னு தோணும். 4 பக்கம் வரப்போ 4 புள்ளி சேர்றப்ப 1/2 இன்ச்சு வந்துடும். ஸோ அந்த 1/2 இன்ச்சு கம்மியாகிறப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்காக அளவு தப்பாக போயிடும் இல்லைங்களா. அதனால் அந்த புள்ளி அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் மார்க் பண்ணிக்கணும். நான் எழுதிடுறேன் பாருங்கள். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் எழுதிக்குவேன். பாடி 18ங்க. இடுப்பு வந்துட்டு 7.75.1 அப்படின்னா 15.5 வரும். பின்கழுத்து வந்துட்டு 8.5 இன்ச்சு. ஸோ 8.5 இன்ச்சு அப்படிங்கிறது நார்மலான கழுத்து உயரம் தான் இந்த பாடியோட ஹைட்டுக்கு. ஸோ 8 அப்படின்னா 1/4 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 8.75 மார்க் பண்ணிக்கணுங்க. அது தைக்கிறதுக்காக. கழுத்தோட அகலம் வந்துட்டு 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 அப்படின்னா 2.75 வரும். அதில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 2.5 தான் மார்க் பண்ணும். 2 5 வந்துடும். தைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக 1/4 இன்ச்சு தள்ளி தைப்பீங்க. அப்போ 5.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஷோல்டர் வந்துட்டு 2 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 2 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். எப்போவுமே நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாலும் ஷோல்டர் மார்க் பண்ணுறப்ப 3/4 இன்ச்சு சேர்த்தி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். அது தைக்கிறதுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் கழுத்து பகுதி தள்ளி தைப்போம். ஸோ அதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 3/4 இன்ச்சு. ஆம்போல் இவங்களுக்கு வந்துட்டு 7.5.1ங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆம்போல் அளவோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல வச்சு 8.5 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சம்டைம் இந்த 8.5 இன்ச்சு உயரமே கரெக்டாக போயிடும், சம்டைம் பத்தாது, முன்ன பின்ன தான் இருக்கும். நான் வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த 8.5 இன்ச்சு உயரம் அப்படிங்கிறது கரெக்டாக வரவே வராது. நீங்கள் ஹைட்டிலேருந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும், இப்போ உயரத்துலேருந்து 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னாலும் சேம் அதே தான். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குது, கரெக்டாக 5 இன்ச்சு இருக்குது. பார்க்கல, இது அவங்களுக்கு கரெக்டாக போகுதானே பாருங்கள். ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு சென்டர்லேருந்து 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிப்பேன். 7.5.1 அப்படின்னா எனக்கு வந்துட்டு 7.25.1 கண்டிப்பாக இருக்கணும். பாடியில் ஆம்கோல் மார்க் பண்ணுறப்ப எப்போவுமே 1/4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. நான் இது வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் செக் பண்ணுறேன். எனக்கு இப்போவே பாருங்கள் 7.25.1 வந்துருச்சு. பட் அப்போ இது வளைக்கிறப்ப எனக்கு இன்னுமே வந்து அதிகமாகும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு, 5 இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த உயரம் வந்துட்டு 4.5.1 4.75 பக்கம் இருக்குது, சரிங்களா.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். இது உயரத்துலேருந்து மார்க் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால அந்த உயரத்துலேருந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். பட் நான் அப்படியெல்லாம் எப்போவுமே பார்த்ததில்லை. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சு காட்டினேன். இப்போ வந்து கை வந்து வளைச்சி விட்டுக்கிறோம். வளைச்சி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணுறப்ப மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு தான் செக் பண்ணோம். நீங்கள் டோட்டலாக உயரத்துலேருந்து செக் பண்ணீங்க அப்படின்னா அப்போ தைச்சு முடிக்கிறப்ப அரைஞ்சி ஷோல்டர் பிடிச்சிடுவீங்க இல்லையா, அப்போ ஆம்கோல் கம்மியாக போயிடும். அதனால் எப்போவுமே தைக்கிறதுக்கு அரைஞ்சி விட்டுட்டு தான் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எங்கெல்லாம் வளைச்சிருக்கிறனோ அந்த இதில் அப்படியே வந்துட்டு செக் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக 7.1 இருக்குது. ஸோ கரெக்டாக போயிடும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி தாங்க ஆம்கோல் வெட்டணும். டக்குன்னு அப்படியே வெட்டிடக்கூடாது, அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா அளவுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். கழுத்து வந்துட்டு நார்மல் ரவுண்டு நெக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் கழுத்து வந்துட்டு இப்போவே ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். ஒரு வேளை ஏதாவது பேட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு வெட்ட மாட்டேன், கடைசியாக தான் வந்துட்டு அவ்வளோதான். எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு இது வெட்டிடலாம். பாருங்கள், வெட்டிட்டேன். இந்த கோடு ஃபஸ்ட்டு நான் போட்ட கோடு, அந்த 8.5 இன்ச்சு உயர வச்சு போட்ட கோடு. அதுக்கப்புறம் எனக்கு பத்தலைங்கிறதுனால நான் மேலே கோடு போட்டு வளைச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து 2 கோடு தெரியுது. ஸோ கண்டிப்பாக சில சமயம் இப்படி தான் இருக்கும். இப்போ அதிகமாக வருது 7.1 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 7.75 சாரி 8 இன்ச்சு அப்படியெல்லாம் இருக்குன்னா இது இன்னுமே வந்துட்டு கம்மியாகும். ஸோ இதுக்கு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரம் வந்துட்டு முன்ன பின்ன கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரவே கூடாது. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக பேக் சைடு வந்து வெட்டிட்டோம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள், எப்போவுமே லைனிங் வந்துட்டு நம்ம 4 போடுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ 7.1 அப்படின்னா ஒரு 7.75 வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 4 போட்டுட்டு இந்த லைனிங் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 7.75 அப்படின்னா எனக்கு பாருங்கள் இங்கே குட்டியாக தான் வந்துட்டு கிளாத்து மீதி இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒட்டு போடுவீங்க இல்லையா, அப்போ இந்த 4 துணிக்கு சின்ன சின்னதாக ஒட்டு போடணும். ஸோ அப்படி போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம லைனிங் ப்ளவுஸ் தானே, தாராளமாக இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 2 துணியை நம்ம 4 தானே மடிக்கிறோம், அப்போ வந்து 2 துணியை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ச்சாவது இப்படி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். பாருங்கள், இவ்வளோ தூரம் எனக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு சரியாக போயிடும். இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகுனா, ஒட்டு போடுறது 2 துணிக்கு மட்டும் போடுவீங்க, கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் லைனிங் அப்படிங்கிறதுனால உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. இதுவே காட்டன் ப்ளவுஸ்க்கு அப்படி பண்ணக்கூடாது, லைனிங்க்கு மட்டும்தான் அப்படி பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு கீழே துணியை ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, லைனிங்கையும் ப்ளவுஸையும். அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டால் போதும், அதுக்கு மேலே கண்டிப்பாக விடாதீங்க. கை நீளம் வந்து இவங்களுக்கு எல்போ ஸ்லீவுங்க. ஸோ 10 இன்ச்சு கை நீளம். 10 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச்சு ஆப்போசிட்லி மார்க் பண்ணிவிட்டு கையோட கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு கம்மி பண்ணுறோம். கை சுற்றளவு 10.25, 5 ஒரு புள்ளி வரும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் இதெல்லாம் கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்துட்டு, அதாவது ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஆம்கோல் சுற்றளவு 7.1 பாருங்கள், ரொம்ப கவனமாக பாருங்கள். பாடியில் வந்துட்டு நீங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன எக்ஸாக்ட் அளவோ அதுலேருந்து 4 இன்ச்சு கம்மியாக தான் மார்க் பண்ணணும். ஆனால் ஸ்லீவில் மார்க் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக என்ன அளவோ அதுதான் மார்க் பண்ணணும். ஸோ 7.1 அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல 7.1 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது 2ஐயும் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவை விட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது, விடாதீங்க. அடுத்தது வந்து கை வளைக்கிறேங்க. கை வளைக்கிறதுக்கு பாருங்கள், ஆம்கோல் வந்துட்டு 7.5 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1.25 இன்ச்சு வச்சுப்பேன். இதோட அகலம் 2 இன்ச்சிலேருந்து வளைச்சி கொண்டு போவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக 1.25 வச்சுக்குவேன். ஆம்கோல் சின்னதாக, பாடி சின்னதாக இருக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து கை ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ 1.25 விட்டுட்டு அங்கேருந்து தான் நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து கை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இதில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், எல்போ ஸ்லீவ் அப்படின்னா கை வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரணும். ஒரே மாதிரி துணி சுருக்கு இல்லாமல் தூக்காமல் வரணும் அப்படின்னா இந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, நான் இடையில ஓரளவு ஆல்ரெடி எடுத்திருப்பேன். பாடியிலேருந்து எடுக்கிறப்பவே நான் இந்த மாதிரி எடுத்திருப்பேன். அது பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சுக்கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து இருக்கும் தைக்கிறதுக்கு. அதனால் 6.5 இன்ச்சுக்கிட்ட இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் இது தெரியணுங்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கை சுற்றளவு 11ங்க. 11ல் பாதி அப்படின்னா 5.5 இன்ச்சு வரும். பட் நீங்கள் செக் பண்ணுறப்ப 5.25 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா
அந்த மேலே போக போக இந்த நம்ம கோடு போடுறப்ப உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ரொம்ப அதே அளவு வச்சிங்கன்னா ரொம்ப இக்கட்டமாக போயிடும். ஒரு சில சமயம் ரொம்ப டைட்டாக போயிடும். அப்போ அந்த இடத்துல டைட் ஆச்சுனாலும் கை மேலே ஏறாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கழுத்து இறங்கி தான் வரும். ஸோ அதனால் நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தியே வச்சுப்பேன். ஸோ சேர்த்து வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 1/4 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சுக்கு பக்கமாகவே கம்மி பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த துணி அப்படியே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுருக்காக இருக்கும் இல்லைங்களா, கை அந்த இடத்துல தொலன்னு இருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே கையிலேயே தான் நான் ஷேப் எடுத்துக்கிறதுக்குலாம் ஸ்கேலோ எதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை. அவ்வளோதான். இங்கிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கம்மியாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கொண்டாந்து அதே இடத்துல விட்டுட்டு மறுபடியும் போக போக ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட கம்மியாக கொண்டு போயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். உங்கள் கை பாருங்கள் அப்படியே பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். ஓகே, இப்போ மார்க் பண்ணிட்டோம். 4 பக்கமும் நமக்கு தெரியணும். இப்போ ஒரு பக்கம் தானே இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஊசி மார்க் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஊசி மார்க் போட்டுக்கணும். அப்போ தான் எந்த இடத்துலலாம் வளைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து தெரியும். இல்லாட்டி தைக்க முடியாது. அதுக்காக ரொம்ப பக்கமாக போட வேணுங்கிறது இல்லை. ஸோ அங்கங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டேன் பாருங்கள். அந்த மார்க் வந்துட்டு நான் அப்படி இது ஓட்டையை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா சம்டைம் அந்த ஓட்டை மறைஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் தைக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணுங்கள். உங்கள் ஸ்லீவ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதை வந்துட்டு வெட்டிடலாம். இப்போ சென்டரில் ஒரு அர்க்கத்தும் கீழ் சென்டரில் நான் ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். ஏன்னா இங்கே வந்து ஒட்டு போட போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு அந்த சென்டர் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால கீழே ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆம்கோல் ரவுண்டு அந்த இடம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். கீழே அதே மாதிரி ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வந்துட்டு ஸ்லீவ் வெட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு குடஞ்செடுக்க போகிறோம். பாருங்கள், குடஞ்செடுக்கிறதுக்கு 4 துணியே ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இப்படி குப்பரை போட்டுக்கலாம். பட் இது வந்து ஒரு பக்கம் கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் கம்மியாக இருக்கிற பக்கத்தில் குடஞ்சி விட வேண்டாம். பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த இடம் இருக்கோ அந்த இடம் நமக்கு வந்துடும். அந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். குடஞ்சி விடுறதுக்கு நான் எப்பவுமே ஒரே மெத்தட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டில் பாதி எடுத்துக்கணும். 7.5 7 அப்படின்னா 3.25. அந்த புள்ளி ஒன்றுக்கெல்லாம் பாதி வராது. அதனால் 3.25 எடுத்துக்கிறோம். 3.25 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஆம்கோல் குடஞ்சி விடுறோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இதை வெட்டிடலாம். பாருங்கள், குடஞ்சாச்சு. இந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எடுத்து வச்சு தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம எழுதிடலாம். 10 இன்ச்சு கை நீளம், 10.25 இன்ச்சு சுற்றளவு. ஓகே, அவ்வளோதான். ஸ்லீவ் வந்துட்டு நம்ம வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்கு இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தனித்தனி பீஸ் இருக்கு இல்லைங்களா, கரை பீஸ் வந்து இப்படி இருந்திருக்கு நம்ம வெட்டுறப்போ. இப்போ இதை வந்துட்டு நம்ம பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். மடிப்பு பக்கம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள், பேக் சைடு கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடு மேலே கிராஸாக போட்டுக்கணும். நல்லா கிராஸ் செக் பண்ணி போடுங்க. துணி இங்கே கீழே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கிராஸை வந்து தப்பாக போட்டுறாதீங்க. ஏன்னா அப்புறம் அது வந்து போடவே முடியாது. ஒரு மாதிரி அந்த கிராஸ் கட்டிங்கோட அந்த இது ஃபினிஷிங் வராது. ஸோ அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்ரு பார்ட் எல்லாத்தையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கோடு போடுற இடத்துல கோடு போட்டுக்குவேன். கையில் மார்க் பண்ணுற இடத்துல கையில் மார்க் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட் பக்கம் கோடு போடுறப்ப மட்டும் உயரத்தை கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பேக் கழுத்து இறக்கமாக இருக்குது, ஃப்ரண்ட் உயரமாக தானே இருக்குது. அதனால மேலே வரைக்கும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. சைடுலேயே கோடு போட்டேன். அப்படியே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கழுத்தோட அகலத்துக்கு மேலே கார்னரில் ஒரு மார்க்கும், சென்டரில் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மார்க்கும், ஆம்கோல் ரவுண்டு வந்து அங்கங்கே இப்படியே குட்டி குட்டியாக வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள், எல்லா அளவுகளும் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பேக் சைடு கிளாத் எடுத்துகிட்டு கோடு எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு முன்பக்கம் கொக்கி வீ வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணணும். 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணால் போதும். அதுக்கு மேலே கம்மி பண்ண வேண்டாம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இழுத்து கொக்கி போடுறப்ப அந்த கப்பு வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது பண்ணுவோம். பட் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு அது வந்துட்டு பண்ண மாட்டோம். அது ரேராக தான். பட் அதனால் எல்லாத்துக்கும் பண்ணுறதுனால நான் இதில் உங்களுக்கு அப்படி வந்து சொல்லிட்டேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முன்கழுத்து உயரம் வந்துட்டு 7 இன்ச்சு. ஸோ 7 அப்படின்னா எப்போவுமே சொல்லியிருக்கேங்க, தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். உயரம் மார்க் பண்ணுறப்ப அப்படின்னு 7னா 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். முன் உயரம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 13.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ 13.5 இன்ச்சு மேலே உயரத்தில் இருந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேங்க. தைக்கிறதுக்கும் சேர்த்தி தான். இது தைக்கிறதுக்கு தனி அளவு அப்படியெல்லாம் கிடையாது. மொத்தத்துக்கே நான் வந்துட்டு 13.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். நான் கோடு நேராக வரணும் அப்படிங்கிறதுனால
2 பக்கம் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே கோடு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த அளவு வேண்டாம். இப்போ இது பாருங்க, 13 அப்படிங்கிறது அவங்க ஹைட்டுக்கு, அவங்க பாடி எப்படி இருக்குது, அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் இந்த ஹைட்டு வரும். எல்லாத்துக்கும் இந்த 13 இன்ச்சு வராது. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு 13 கூட தேவைப்படலாம், இல்லை 14, 14.5 வரைக்குமே தேவைப்படலாம். ஸோ அது அவங்க பாடி ஷேப்பை பொறுத்து தான். அதனால தான் நீங்கள் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு சைஸ் பாடி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அளவுகள் வைப்போம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரெடிமேட் தைக்கிறது இல்லை. அப்படியே வந்து 35 இன்ச்சு 36, 40, 38 அப்படின்னு ஓவராலாக அப்படியே அப்ராக்சிமேட்டாக அளவு வச்சு தைக்கிறதுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். கஸ்டமைஸ் அப்படின்னா ஃபிட்டிங்காக தைச்சி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லா அளவுமே பர்ஃபெக்டான அளவில் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அளவு இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ வந்து கழுத்து நான் வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி வரைஞ்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா டீப்பாக வரைஞ்சிக்கோங்க ஃப்ரண்ட் நெக். அப்போ தான் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். கண்டிப்பாக என்னுடைய கட்டிங் கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே புரியும். அந்த அளவுக்கு தெளிவாக தான் நான் வந்துட்டு சொல்லி கொடுப்பேன். என்னன்னா கவனமாக பாருங்கள். அதே சமயம் இது வந்து தைச்சு பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறத வந்து மெத்தேடு வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் தைச்சு பாருங்கள். தைக்கிறப்ப என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேளுங்க, அக்கா நான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுல தான்க்கா வெட்டினேன், பட் எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத நான் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். அப்புறமா சரி பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களோட மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்காம நீங்கள் வந்து சும்மா சும்மா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. உங்களால் எதுவுமே வந்துட்டு கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது கிராஸ் பட்டி மார்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிடலாம். வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கணும். பாருங்கள், ஷோல்டர்கிட்டையும் நான் 2ஆக தான் மடிச்சிருக்கேன், கீழேயும் வந்துட்டு 2ஆக தான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கீறி விட்டிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் விழுந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளவுஸ் சென்டருங்க. இப்படி தான் நீங்கள் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் எல்லா ப்ளவுஸுக்குமே பார்க்கணும். உயரம் பாருங்கள், பட்டியோட உயரம் நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அளவு எடுக்கிறாங்க அப்படின்னாவே, சரி கஸ்டமருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படிங்கணுமோ எனக்கு வாய் உளறிட்டே இருக்குது. கஸ்டமருக்கு வந்துட்டு அளவு எடுக்கிறேன் அப்படின்னாலே அவங்க பாடி பார்த்துட்டு அவங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நான் இந்த உயரம் பட்டியோட உயரம் எவ்வளோ வேணுங்கிறது எழுதிடுவேன். இந்த முன்னுயரமும் கையோடு எழுதிடுவேன். ஏன்னா ரொம்ப ரேராக 1-2 தடவை நான் மறந்துருப்பேன். சரி அப்புறமா எழுதிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன்னா அது மாதிரி எப்போ நான் கட்டிங் பண்ணுறேனோ அப்போ தான் அதை பார்ப்பேன். அப்போ என்ன ஆகுனா அவங்க பாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு அவங்க ஆளே மறந்து போயிடுவாங்க. நாளே எப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் மைண்டு தான். எனக்கு ஒரு தடவை ஒருத்தர் பார்த்தா மண்டையில் ஏறாது. ஒரு 4-5 தடவை அடிக்கடி பார்த்துட்டே இருந்தால் தான் அவங்கள எனக்கு ஞாபகமே வருது. உண்மையால நான் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி இருக்கிறப்போ எனக்கு நான் கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கிறப்போ அவங்க பாடி எப்படி இருந்தாங்க, அவங்க ஹைட் எப்படி இருந்தாங்க, ஸோ அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தாங்க சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அப்புறம் நான் எப்படி ஃப்ரண்ட்டோட உயரம் வைக்கிறது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே அப்பப்போ எழுதிடுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட உயரம் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா கூட எழுதுறேன்னா கூட அந்த பட்டி எவ்வளோ வேணுங்கிறதையும் எழுதிடுவேன். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இந்த பட்டிக்கு வந்துட்டு உயரம் இங்கே 2 இன்ச்சும் இந்த பக்கம் 2 இன்ச்சும் தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் எப்போ சொல்லியிருக்கேன், ரொம்ப ரேராக சிலருக்கெல்லாம் வந்துட்டு இங்கே 1.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணுவாங்க. அது அவங்க ஹைட்டை பொறுத்து, அது அவங்க பாடி பொறுத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிங்கிறப்ப அதையும் நான் அப்போவே எழுதி வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே நான் என்னுடைய ஒர்க்கில் நான் ரெகுலராக கற்றுக்கிட்டதான். இது யாருக்கிட்டையும் நான் போய் கற்றுக்கல, யாரும் எனக்கு சொல்லித்தரல. எனக்கு வேணுங்கிறத நான் எப்பப்பெல்லாம் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் அதை வந்துட்டு நான் சரி பண்ணிக்குவேன் அடுத்த தடவை. இப்போ பட்டி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட உயரம் நான் வச்சது எதுவுமே மிஸ்டேக் வந்ததே கிடையாது. நான் 100% சொல்லுவேன். ஏன்னா அவங்க பாடியை பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சிடும் இந்த ஹைட்டு வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து இது வரைக்கும் பட்டி பத்தலை, அதாவது கப்பு வந்து உட்காரலை, ரொம்ப மேலாகவும் இருக்குது அப்படியெல்லாம் இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஒரு 1/2 இன்ச்சுக்கு எச்சு வேணால் போயிருக்கு. இப்போ அவங்களுக்கு 13 இருந்தால் போதும். பட் எனக்கு பார்க்குறப்ப அவங்க ஹைட்டாக தெரிகிறாங்க, 14 வேணும்னு சொல்லி வச்சுருப்பேன். ஆனால் அவங்களுக்கு 13 போயிருக்கு. அப்போ என்னாகுன்னா பாடி மட்டும்தான் லூஸ் ஆகும். ஏன்னா ஃப்ரண்ட் துணி பெருசாக இருக்கிறதுனால பாடி மட்டும்தான் லூஸ் ஆகும். அதை சரி பண்ணிடுவேன். அதை பார்த்துட்டு நான் அடுத்த தடவை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஆயிருக்கே தவிர பத்தாமல் யாருக்குமே போனதில்லை. அப்போ பட்டியும் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, சரி பட்டியோட உயரத்தை வந்துட்டு நம்ம எழுதி வச்சுருவோம், அப்போ இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட்டியோட உயரம் வந்துட்டு நான் 2 இன்ச்சு தான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், கொக்கி பக்கம் 2 இன்ச்சும் சைடு ஜாயின் பண்ணுற பாருங்கள் இந்த இடத்துலையே 2 இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இது வந்து கோடு போட்டுடலாம். சப்போஸ் அவங்க பாடிக்கு
1.5 தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் 1.5யும் நான் வைப்பேன். அது வந்து அது பொறுத்து தான், பாடி பொறுத்து தான். இவ்வளோ தான் அப்படின்னு என்னால் எக்ஸாக்டாக இந்த பாடிக்கு இப்படி தான் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். அவ்வளோதாங்க, ப்ளவுஸே வந்துட்டு ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஈஸி தான் பாருங்கள், எவ்வளோ குயிக்காக வெட்டிட்டேன் அப்படின்ட்டு. நான் வீடியோவில் பேசுகிறதுனால பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நான் வெட்டுன்னா பாட்டு கடன்னு வெட்டிகிட்டே போயிடுவேன். எனக்கு உண்மையாலுமே கம்ஃபர்டபுள் எது அப்படின்னா பழைய அளவு ப்ளவுஸோட இந்த மாதிரி அளவெடுத்துக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அளவுகள் சேஞ்சே ஆகாது, என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒருவேளை ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரு தேவைப்பட்டால் கூட அது ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் மட்டும்தான், அப்புறம் அடுத்த ப்ளவுஸ்க்கு நம்ம எப்பவுமே அதே தான் தைக்க போகிறோம். அவங்க பாடி சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் சரி தான். ஆனால் இதுவே அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ கொடுக்குற அளவு ப்ளவுஸை அடுத்த அளவு கொடுக்க மாட்டாங்க, வேறு கொடுப்பாங்க. அப்படியே அதையவே கொடுத்தாங்கன்னா கூட நல்லா சுருக்காக இருக்கும். நம்ம என்ன தான் நீ விட்டு அயன் பண்ணி விட்டு பண்ணால் கூட சம்டைம் அளவில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு இதுதான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு தரை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். எனக்கு வந்து இப்போ வர ப்ளவுஸில் இந்த குபேரப்பட்டு இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் வந்துட்டு கரை இப்படி தான் வருது. அதனால் நான் எப்படி எனக்கு கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்படி வந்து வச்சு செக் பண்ணிக்கோங்க, டக்குன்னு வெட்டிடாதீங்க. ஏன்னா சம்டைம் வந்துட்டு கிளாத் கொஞ்சம் பத்தாமல் போயிடும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. சிலது தெரியும் நமக்கு பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஓகே வெட்டிடலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள் அகலம் தான் இருக்குதே தவிர நீளம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு போடுறப்ப இங்கே எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டு போட்டுக்கணும். நல்லா இதையும் வந்து கிராஸில் போட்டுக்கோங்க, கிராஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்குது, நான் வெட்டிக்கிறேன். எப்போவுமே தெரியும் ப்ளவுஸ் பீஸை வெட்டுறப்ப ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு வெட்டிக்கணும். லைனிங் மேலே ஒட்டிட்டு அப்படியே வந்துட்டு என்றைக்குமே வெட்டக்கூடாது, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ப்ளவுஸை வெட்டுறப்ப பாருங்கள், எப்போவுமே லைனிங் இப்படி நம்ம ஷேப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் கண்டிப்பாக வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினீங்கன்னா நீங்கள் தைக்கிறப்ப கழுத்து கண்டிப்பாக விரிஞ்சுக்கிட்டு போயிடும். அதனால் அது நேருக்கு நேர் அப்படியே வெட்டிக்கோங்க. இங்கே கிளாத் இருக்கணும், ப்ளவுஸ் கிளாத்து நீங்கள் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து வெட்டி விடணும். இது இருந்து கொண்டு இப்போவே நீங்கள் வெட்டக்கூடாது. ஓகேங்க, அவ்வளோதான். ப்ளவுஸ் வந்துட்டு இன்றைக்கி வெட்டியாச்சு. 32 இன்ச்சு பாடி சுற்றளவுள்ள ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த கட்டிங் வீடியோ. ரொம்ப தெளிவாகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தாக்கா இதில் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, எனக்கு இது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச தனியாகவே வந்துட்டு வீடியோ போடுறேன். சரி, ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்டது டிப்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.